கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்தி தருவாராக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் ஒரு வார்த்தை தியானிக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் 11வது வசனம். 78வது சங்கீதம் 11வது வசனம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இன்றைக்குரிய தலைப்பு நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். மறதி, மறப்பது, மறந்து போவது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மறதி என்பது நேர்மறையாக நம்மிடம் வெளிப்படுகின்ற செயல் அல்ல. வேறு சில செயல்களின் விளைவாக நம்மிடம் ஏற்படுகின்ற பிரதி விளைவே அது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அடிக்கடி இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தேவன் கூறிய குற்றச்சாட்டு அவர்கள் என்னை மறந்தார்கள் என்பதாகும். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டிருந்தும் அவர்கள் அடிக்கடி தேவனையும் அவருடைய செயல்களையும் மறந்து விடுகிற மதியினத்தில் விழுந்தார்கள் என்று நாம் இந்த சங்கீத புஸ்தகம் 78:11 வாசிக்கிறோம். தேவனையும் அவருடைய செயல்களையும் மறந்து விடுகிற நிலை எப்படி ஏற்படுகிறது? அப்படி மறந்துவிட விரும்பியதாலோ மறக்க முயற்சித்தாலோ அல்ல. கர்த்தருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் கருத்தும் கவனமும் அதிகமாக சென்று விடுவதாலேயே இந்த மறதி நிலை ஏற்படுகிறது. அதாவது தேவனுடைய காரியத்தை விட்டுட்டு மற்ற காரியத்துல அதிகமாக கவனம் செலுத்தும் போது இதை மறக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்போதும் பணம், பொருள், வசதி, சௌகரியம், கேட்டது கிடைத்தால் ஆகியவற்றின் வடிவத்தில் மட்டுமே பார்க்க விரும்புகின்ற போது நாளடைவில் கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகிற நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. கர்த்தரால் நாம் அடைகின்ற விசேஷமான ஆசீர்வாதம், அவரோடு கூட நமக்கு கிடைக்கும் உறவும், அந்த உறவால் நாம் அனுபவிக்க முடிந்த அவருடைய அன்பும், அந்த அன்பை ருசிக்கும் அனுபவத்தால் நம்மிடம் ஏற்படும் பரிசுத்த வாழ்வுமே ஆகும். இந்த கோணத்தில் நம்முடைய விசுவாசம் செயல்படாமல் உலக பிரகாரமான கோணங்களில் செயல்படும் போது நம்முடைய சிந்தையும் நினைவையும் கவனமும் கருத்தும் பொருளாதார ஆசீர்வாதத்தை நோக்கியே அது போய்கொண்டிருக்கும். அப்போது தேவனை குறித்த மறதி நாம் விரும்பாமலே நம்மிடத்தில் ஏற்படுவது உண்டு. மேலும் தேவனிடமிருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களோடு நம்முடைய இதயம் பிணைந்து விட கூடாது. நம்முடைய பார்வை அவைகளையே சுற்றி வந்து கொண்டிராமல் எப்போதும் தேவ ஐக்கியத்தையும் அவருடைய சித்தத்தையும் சுற்றி வர வேண்டும். பொருட்கள் மேலும் பிற உலக பிரகாரமான நன்மைகளின் மேலும் நம்முடைய கவனம் அதிகமாக இழுக்கப்படும் போது தேவனை மறந்து விடுகிற பாவம் அங்கே நிறைவேறுகிறது. ஏனென்றால் தேவனை குறித்த அன்பான நினைவுகளையும் எண்ணங்களையும் தங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள போதிய கவனம் செலுத்துவதில்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு தலைப்பு வார்த்தை, மறதி. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை நோக்கி, தேவ சித்தத்தை நினைத்து, தேவனை சார்ந்து, தேவ ஐக்கியத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவன் செய்தவைகளை நினைத்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது நாம் உலக பிரகாரமான மற்ற ஆசீர்வாதங்கள் மேல கவனம் வைக்க முடியாது. இதனுடைய மொத்த தலைப்புக்குரிய 2 வரியில் சொல்ல போனா, மனிதன் தேவனுடைய காரியங்களை முக்கியப்படுத்தாதபடி அவன் உலகத்தை முக்கியப்படுத்தும் போது தேவனை மறக்கிறது, தேவன் செய்கிறது மறந்து விடுகிறது. இதுதான் இதனுடைய ஆழமான காரியம். சிந்தனையில விழிப்பாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பகலிலும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் போய்விடுவோம். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, மறதி என்பது தேவனை மறக்கிறது இருக்குது, தேவன் செய்தது மறக்கிறது இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறது மறக்கிறதுக்கு பல வகையில மறதி அப்படிங்கிற பார்க்க முடியும். அதனால் இந்த நாளிலும் தேவன் செய்தவைகளை நாம் நினைப்போமானால் நிச்சயமாக தேவனை மறக்க முடியாது. தயவு செய்து தேவனை மறந்து விடாதீர்கள், தேவன் செய்ததை மறந்து விடாதீர்கள்.
ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you.